क्या आपका दिल किसी वजह से परेशान है? आप परमेश्वर से प्रार्थना के उत्तर चाहते हैं। परमेश्वर आज आपसे बात करना चाहता है। ग्रेस फैमिली इंटरनेशनल मिनिस्ट्रीज के यूट्यूब चैनल में आपका स्वागत है। यदि आप एक चैनल पहली बार देख रहे हैं तो नीचे लिखे सब्सक्राइब बटन को दबाना और अपलोड किए जाने वाले हर कार्यक्रम की जानकारी पाने के लिए नीचे दिख रही घड़ी के निशान को दबाना न भूलें। मैं जगत की ज्योति हूं। நான் உலகத்தின் வெளிச்சம்। यीशु मसीह के अनेक घोषणाओं में से एक काफी मुख्य ऐलान या घोषणा मैं जगत की ज्योति हूं। இயேசு சொன்ன अनेक காரியங்கள் अनेक டிக்ளரேஷன்ஸ்ல ஒரு முக்கியமான காரியம் நான் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறேன்। अर्थात अंधकार में चलने वाले कई सारे लोगों को प्रकाश की ओर लाना, उन्हें रोशनी दिखाना। இருளிலே நடக்கிற अनेகரை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஒரு ஒளிதான் இயேசு। जोर से कहें यीशु ज्योति है। எல்லாரும் சத்தமா சொல்லுங்க இயேசுவே ஒளி। यीशु ज्योति हैं। சத்தமா சொல்லுங்க இயேசுவே ஒளி। केवल यीशु ही ज्योति नहीं है, उन पर विश्वास करने वालों के विषय यीशु कहते हैं मत्ती 5:14 में। மத்தேயு 5:14 இயேசு சொல்கிறார், நான் மாத்திரம் வெளிச்சம் அல்ல, என்னை விசுவாசிக்கிறவர்களும் அப்படி இருப்பார்கள்। மத்தேயு 5:17 வாசிக்கிறேன்। 14वीं आयत। 14 வாசிக்கிறேன்। நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்। आप जगत की ज्योति हैं। நீங்கள் உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறீர்கள்। यीशु जगत की ज्योति हैं। இயேசு உலகத்தின் ஒளியா இருக்கிறார்। यीशु पर विश्वास करने वाले भी जगत की ज्योति हैं। விசுவாசிக்கிறவர்களும் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார்கள்। आज रात का संदेश यही है, यीशु जो जगत की ज्योति हैं। இந்த ராத்திரி நான் கொடுக்கிற பிரசங்கம் இதுவே, இயேசு என்கிற ஒளி। जोर से बोले यीशु जो जगत की ज्योति हैं। எல்லா சத்தமா சொல்லுங்க இயேசு என்கிற ஒளி। यीशु என்ற வெளிச்சம்। इस ज्योति के विषय में कहा गया है कि यह ज्योति जगत में आई और जो इस ज्योति पर विश्वास करेगा वह भी इसी प्रकार ज्योतिर्मान होगा। இந்த வசனத்தை சொல்லும்போது சொல்லப்படுகிறது, இந்த ஒளி உலகத்திற்கு வந்து கொண்டிருந்தது, அந்த ஒளியை விசுவாசிக்கிறவர்கள் உலகத்திற்கு ஒளியாய் மாறுவார்கள்। अगर ब्रह्मांड में कोई सबसे तेज प्रकाश है तो वह है सूर्य का प्रकाश। உலகத்தில் இன்றைக்கும் மிகவும் பிரகாசம் கொடுக்கிற ஒரு பெரிய ஒளி சூரிய ஒளி। सूर्य का प्रकाश, சூரியத்தின் ஒளி। एक सूरज पूरे भूमि को, पूरे ब्रह्मांड को प्रकाश देता है। ஒரு சூரியன் பூமி முழுவதையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது। एक सूरज, ஒரு சூரியன்। इस सूर्य का निर्माण मुंह से निकले हुए वाक्य से हुआ है। சூரியன் ஒரு வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்ட சூரியன்। और इस सूर्य को आधार मान करके ही इस ब्रह्मांड में होने वाली अधिकतर चीजें होती हैं। இந்த சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் உலகத்துல எல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது। समय का निर्धारण सूर्य के आधार पर ही हुआ है। சூரியனை மையப்படுத்தி தான் காலம், அதாவது காலம், டைம் இருக்கு பாத்தீங்களா, காலம் காலம் உலகத்தில் निर्णय। हमारे हाथों में जो हमने हाथ घड़ी बांध रखी है, हमारे घरों में जो घड़ी टंगी हुई है, इन सब में सूर्य के आधार पर ही समय निर्धारित हुआ है। நம் கை கடிகாரமோ இல்ல சுவர் கடிகாரமோ இது எல்லாம் சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பகலையும் இரவையும் தீர்மானிக்கிறது। मैं दो अलग अलग प्रकाशों की बात करना चाहूंगा। இந்த ராத்திரியில இரண்டு ஒளியை குறித்து உங்களிடத்துல பேசுகிறேன்। एक है सूर्य का प्रकाश, ஒன்று சூரியனுடைய ஒளி। दूसरा जिस प्रकाश के विषय यीशु बात कर रहे हैं। இன்னொன்னு இயேசு சொன்னார், நான் ஒளியா இருக்கிறேன்। दो प्रकाश, இரண்டு ஒளி। इन दोनों प्रकाशों की भिन्नता को मैं बता रहा हूं। सूरज के नीचे जो है उसे हम नेचुरल बोलते हैं। சூரியனுக்கு கீழே இருப்பது இயற்கை என்று அழைக்கப்படும் நேச்சுரல்। सब कुछ नेचुरल है। எல்லாம் நேச்சுரல், எல்லாம் இயற்கை। सूर्य के प्रकाश के नीचे सब कुछ नेचुरल है। सुलेमान की भाषा में यह माया है। சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாம் நேச்சுரல், அதாவது உலகத்திற்குரியது। சாலமோன் சொல்லுகிறான், சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை। यह नेचुरल है। இது நேச்சுரல்। सूर्य के नीचे जो है उसकी समस्या यह है। சூரியனுக்கு கீழே இருக்கிறதான எல்லா காரியத்தின் ஒரு பிரச்சனையை சொல்றேன்। इसके नीचे जो कुछ आएगा वह पुराना होता चला जाएगा। சூரியனுக்கு கீழே எது போனாலும் அது வாடிக்கொண்டே இருக்கும்। सूर्य किसी भी चीज को स्थिर नहीं होने देता। சூரியனுக்கு கீழே போகிற எல்லாவற்றையும் நிலை நிற்பதற்கு சூரியன் சம்மதிப்பதில்லை। इमारतें ज्यादा ठहर नहीं सकती। கட்டிடத்தால சூரியனுக்கு கீழே ரொம்ப நாள் இருக்க முடியாது। 100 साल या 500 साल ही होती है एक इमारत की जिंदगी। ऐसी कोई इमारत नहीं जो 2000 साल तक रही हो,
क्योंकि यह सूरज के नीचे है, इसलिए एक एक दिन जैसे जैसे निकलता है यह पुरानी होती चली जाती है। சூரியனுக்கு கீழ மேக்ஸिमम 50 வருஷம் 100 வருஷம் இல்ல 1000 வருஷம் அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு கட்டடத்தாலும் பூமியில் இருக்க முடியாது. காரணம் சூரியனுடைய அந்த வெப்பம் நாளுக்கு நாள் இதனுடைய தரத்தை कुछ भी चीज हो वो अगर इसके नीचे आ जाए, एक एक दिन निकलने के साथ वह पुरानी होती चली जाती है, கீழே வருகிற डैमेज होगा। ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் பழுதுபட்டு கொண்டே இருக்கும். मनुष्य के साथ भी कुछ ऐसा ही है, क्योंकि वह सूरज के नीचे आया है इसलिए वह पुराना होता चला जाता है। एक बर्थडे उसका निकल गया, इसका मतलब वो 1 साल और अधिक पुराना हो गया है। நாம சூரியனுக்கு கீழ மனிதர்களும் வருவதனால நாளுக்கு நாள் நாமும் பழுதப்படுகிறோம். ஒவ்வொரு பிறந்த நாளை கொண்டாடும் பொழுதும் நமக்கு வயதாகிறது, பழுது சரீரத்தில் தருகிறது. करेंसी जब सूरज के नीचे आती है, சூரியனுக்கு கீழே பணம் வந்தால் वह भी पुराना हो जाता है। பணம் பழையதாகும். उसका कारण அதனுடைய காரணம் 50 साल पहले पैसे का जो मोल हुआ करता था, आज उसका मूल्य या महत्व समान नहीं है। 50 வருடத்திற்கு முன்பதாக பணத்திற்கு இருந்த மதிப்பு இப்பொழுது இல்லை. शायद 100 साल पहले 10 रुपए में आप शायद तूतकुड़ी में 2 एकड़ जमीन खरीद सकते थे, लेकिन अगर आज आप उस 10 रुपए से बाहर जाएं तो शायद हो सकता है आपको नींबू पानी तक भी नसीब ना हो। 100 வருஷத்துக்கு முன்னால ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு ஓனருக்கு நேரா உட்கார்ந்து என்ன விலை அப்படின்னு கேட்டறலாம். ஆனா இப்போ அந்த 10 ரூபாயை கொண்டு வந்தீங்கன்னா ரோஸ் மில்க் கூட குடிக்க முடியாது. उसका कारण है क्योंकि यह सूरज के नीचे है, इसलिए वह पुराना होता चला जा रहा है। ஏனென்றால் சூரியனுக்கு கீழே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் நாள்பட பழுதாகும். हालेलुया। हालेलुया। तो सूरज ऊपर रहकर यह संदेश देता है, बिना मेरे नीचे आए कुछ भी संभव नहीं है, और अगर एक बार मेरे नीचे आ गए तो पुराना होता चला जाएगा। उसका एक समय निर्धारित है। சூரியன் மேலே நின்று சொல்லுகிறது, எனக்கு கீழே வருகிற யாவரும் எனக்கு அடிமைகள், அவர்களை நாளுக்கு நாள் நான் பழுதுபடுத்துவேன், என்னுடைய அனுமதியின்றி யாரும் அங்கே ஜீவிக்க முடியும். तो यहाँ ऐसा एक प्रकाश है, இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம், ஒரு ஒளியை தான் நாம் சூரியனில் பார்க்கிறோம். और फिर इस तरफ एक और प्रकाश है जो यीशु है। இந்த பக்கத்தில் இயேசு என்கிற ஒளி ஒன்று இருக்கிறது. और इस प्रकाश को अगर बाइबल की भाषा में कहें तो बाइबल इन्हें न्याय का सूरज कहती है। ஆனால் இந்த வெளிச்சத்தை வேதம் அழைப்பது இது நீதியின் சூரியன். और इसकी खासियत, இதனுடைய முக்கிய जो कुछ इसके नीचे आएगा वह नया होता चला जाएगा। இதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த நீதி சூரியனுக்கு கீழ வருகிற ஒவ்வொருவரும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். यहोवा की बाट जोहने वाले उकाब की नई सामर्थ को प्राप्त करते हैं। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல புதுபலன் அடைவீர்கள். कुछ भी हो उसे नया कर देते हैं। எப்படி இது புதுப்பிக்கிறது? उसके नीचे सब कुछ नेचुरल है, इनके नीचे सब कुछ सुपर नेचुरल है। அந்த சூரியனுக்கு கீழே எல்லாம் இயற்கையானது, ஆனா இந்த நீதியின் சூரியனுக்கு கீழே எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, சூப்பர் நேச்சுரல். एक उदाहरण, ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ये सूरज कहता है, இந்த சூரியன் சொல்லுவது, नेचुरल सूरज, இந்த இயற்கையான சூரியன் சொல்லுவது, सबके लिए समय लगता है। எல்லாத்துக்கும் சமயமாகும், நேரமாகும். सबके लिए समय लगता है, எல்லாவற்றிற்கும் நேரம் எடுக்கும். और इसे हम नेचुरल कहते हैं। எல்லாரும் கேளுங்க, இதனைத்தான் அவர்கள் இயற்கை, நேச்சுரல் என்று அழைப்போம். आप एक पौधा लगाते हैं, ஒரு செடியை நான் நட்டுகிறேன், एक पेड़ की डाली काटकर यहाँ उगाता हूँ, ஒரு மரத்தின் கிளையை கொண்டு வந்து நடுகிறேன். इसे पेड़ बनने में समय लगेगा। இந்த செடி வளர வேண்டும் என்றால் அதற்கு சமயம் எடுக்கும். उसे अंकुरित होने में समय लगेगा, उसे पेड़ बनने में समय लगेगा, उसमें फल आने में समय लगेगा, और ऋतु के अनुसार ही आप उससे फल की अपेक्षा कर सकते हैं। நீங்கள் நட்டின அந்த ஒரு குச்சி அது வந்து முளைப்பதற்கும், அதிலே வந்து மொட்டு வருவதற்கும், பூவாவதற்கும், காயாவதற்கும், கனியாவதற்கும் ஒரு காலம் தேவைப்படும், ஒரு சமயம், उसके लिए समय लगेगा। அதற்கு நேரம் எடுக்கும். अगर कोई बीमार है तो उसे ठीक होने में थोड़ा समय लगेगा। ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அது போவதற்கு நேரம் ஆகும். अगर आप सूरज के नीचे देखेंगे तो छोटी से छोटी बीमारी को भी ठीक होने में काफी समय लगता है। ரொம்ப சிறிய ஒரு முதுகு வலியானாலும் பரவாயில்ல, இந்த சூரியனுக்கு கீழே அது கூட சரியாவதற்கு समय लगता है। எல்லாவற்றிற்கும் நேரம் வேண்டும். इसे हम नेचुरल कहते हैं। அதைத்தான் நாம் நேச்சுரல், இயற்கை என்று. और यह सूरज उस डाली को जिसे आपने बोया था उससे कहेगा,
दिन के समय जब मैं चमकता हूं तब जो ऊर्जा मुझसे निकलती है उसी ऊर्जा को तू लेना और तभी तू अंकुरित होगा करके यह सूरज कहता है। சூரியன் தனக்கு கீழே நட்டப்பட்ட அந்த மரத்தை பார்த்து சொல்லும், என்னிடத்திலிருந்து ஒரு ஒளி வந்து அந்த கதிர் உனக்குள் பாய்ந்தால்தான் நீ வளர முடியும் என்று இந்த சூரியன் சொல்லும்। और इसे हम नेचुरल कहते हैं। இதை இயற்கை நேச்சுரல்। और यह जो सिस्टम है इसे कोई नहीं बदल सकता। ஓ இந்த ஒரு வழிமுறையை உடைப்பதற்கு யாராலும் முடியாது। लेकिन उसी डाली को ஆனால் அதே செடி उसे यहाँ पर लाके लगा के देखिए। இங்க கொண்டு வந்து வைக்கணும்। बाइबल में है ऐसे उदाहरण। வேதத்தில் அப்படி எடுத்து இங்கே வைத்தவர்கள் உண்டு। एक रात हारून की छड़ी को लेकर के आज्ञाओं की पट्टी के नीचे उसे रखा जाता है। ஒரு ராத்திரி ஆரோனின் கோலை எடுத்து இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கிறார்கள்। एक ही रात के अंदर वह अंकुरित हुआ, बड़ा हुआ और उसमें फल भी लग गया। இந்த குச்சி சூரியனுடைய உதவி இல்லாமல் ஓ வளர்ந்தது, பூத்தது, காய்ச்சது, கனி கொடுத்தது। यह सूरज कहता है यहाँ पर जो कुछ भी है वह नेचुरल है, वहाँ जो कुछ भी है वह सुपर नेचुरल है। சூரியன் சொல்லுகிறது எனக்கு கீழே நடப்பதெல்லாம் இயற்கையானது, ஆனால் இந்த சூரியன் சொல்லுகிறது எனக்கு கீழே நடப்பதெல்லாம் சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று। समय लगेगा करके उस सूरज की बात को हम देखते हैं, पर जब आप इस सूरज के पास आते हैं सेकंड के अंदर वो काम खत्म हो जाता है। நேரமாகும் என்று சொல்லப்பட்ட அதே காரியம் இந்த சூரியனுடைய கீழே வரும் பொழுது ஒரு நொடி பொழுதில் பூக்கும், ஒரு நொடி பொழுதில் அடடா கையை தட்டு। ठीक होने में समय लगेगा करके बोलने वाली वह बीमारी आज रात उनके एक शब्द से यहाँ पर ठीक होने वाली है। அந்த சூரியனுக்கு கீழே சுகமாவதற்கு நேரமாகும் என்று சொல்லப்பட்ட எல்லா காரியமும் இந்த ராத்திரியிலே ஒரு நொடி பொழுதிலே இந்த மைதானத்திலே சுகம் இறங்கி வரும்। आज रात कुछ परिवारों को यह धर्म का सूरज अपनी ओर खींच कर ले जा रहा है। தூத்துக்குடி பட்டணத்தில் இந்த மைதானத்தில் சில குடும்பங்கள் தேவனுடைய நீதியின் சூரியனுக்கு கீழே வரப்போகிறது। இந்த नेचुरल सूरज के नीचे रहने वाले कुछ एक लोगों को आज वह अपने सुपर नेचुरल प्रकाश के नीचे खींच रहे हैं। இயற்கையான சூரியனுக்கு கீழே இருக்கிற சில காரியத்தை குடும்பத்தை தேவன் நீதியின் சூரியன் சூப்பர் நேச்சுரல் சூரியனுக்கு கீழே இந்த ராத்திரி கொண்டு வருகிறார்। योएल एक भविष्यवाणी करते हैं। தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான்। इस धर्म के सूरज को ना जानने वाले योएल यह भविष्यवाणी करते हैं। நீதியின் சூரியனை அறியாத தெரியாத யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான்। कीड़े टिड्डी अन्य चीजों द्वारा बर्बाद किए हुए समय को वो दोबारा स्थापित करेंगे। வெட்டுக்கிளியும் முசுக்கட்டை பூச்சிகளும் உன்னிடத்தில் பட்சித்த வருஷங்களின் பலனை, காலத்தின் பலனை தேவன் திரும்ப தருவார்। वह केवल उस चीज को नहीं दे रहे, அந்த காரியத்தை அல்ல, அந்த பொருளை அல்ல, उस समय को वापस देंगे। அந்த காலத்தை தருவேன்। दुनिया में कोई भी आपको वापस नहीं दे सकता, एक ऐसी चीज है समय। உலகத்தால் திருப்பி கொடுக்கப்பட முடியாத ஒன்றுதான் சமயம்। यीशु मसीह की धर्म के सूर्य की खासियत आपके नष्ट हुए समय को वे आपको दोबारा देंगे। இயேசுவின் ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால் அவர் நீ நஷ்டப்பட்ட காலத்தை உனக்கு திரும்ப கொடுப்பார்। आपकी सेवकाई में जो समय नष्ट होके चला गया, आपकी नौकरी में, आपके बिजनेस में, आपके परिवार में जो समय नष्ट होके चला गया, उसको ब्याज समेत वो वापस देंगे। हर चीज दोबारा स्थापित करेंगे। உன் ஊழியத்தில், உன் குடும்பத்தில், நீ செய்கிற பிசினஸ்ல, நீ செய்கிற எல்லா விதத்திலும் நீ இழந்த காலத்தையும் சமயத்தையும் தருணத்தையும் தேவன் இன்று ராத்திரி திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிறார்। ब्याज समेत वापस देंगे। 1000 மடங்கு திரும்ப கொடுப்பார்। पास में जो बैठे हैं उन्हें छूकर कहें आपके खोए हुए समय को दोबारा देंगे। தட்டி சொல்லுங்க அவர் காலத்தை திரும்ப கொடுக்கிறார்। परमेश्वर खोए हुए समय को दोबारा कैसे वापस देते हैं? தேவன் எப்படி காலத்தை திரும்ப கொடுக்கிறார்? तूतुकुड़ी सुनिए, परमेश्वर समय को वापस देंगे। தூத்துக்குடியே கேள், தேவன் காலத்தை திரும்ப, प्रभु समय को वापस किस प्रकार देते हैं? தேவன் எப்படி காலத்தையும் சமயத்தையும் திரும்ப தருவார்? मैं आपको बताता हूँ कैसे। அவர் தேவன் அவர் காலத்தை திரும்ப, लोगों ने शायद जिसे 100 साल में हासिल किया होगा, आपसे प्रभु 100 दिन में वो हासिल करवा देंगे। 100 ஆண்டுகள் சில விஷயம் நடப்பதற்காக இந்த தேசத்தில் எடுக்கப்பட்டது, ஆனால் 100 வருஷத்துல நடந்ததை என் ஆண்டவர் அடுத்த 100 நாள் यह कुछ एक के लिए भविष्यवाणी है। இது நான் சிலர்ட்ட தீர்க்க தரிசனமா சொல்றேன்।
तमिलनाडु में प्रभु ऐसी सेवकाइयों को उठा रहे हैं जो 100 दिन में, 100 हफ्ते में, 100 महीने में उन चीजों को हासिल करने वाले हैं प्रभु की महिमा के लिए, जिन्हें दूसरी सेवकाइयों को हासिल करने के लिए 100 साल या उससे भी ज्यादा लग गए हैं। प्रभु इस कार्य को करने वाले हैं। 100 வருடங்களாக சில ஊழியங்களால் செய்யப்பட்ட அனுபவத்தை சின்ன பையன் சார் அவன் அப்படின்னு சொல்ற சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அடுத்த 100 நாள்ல செய்ய कुछ एक लोगों की नौकरी में, कुछ एक को आपके व्यापार में जो आप कई वर्षों में नहीं कर पाए, 100 दिन में परमेश्वर आपको वो सफलता देने वाले हैं। தொழில்களில் சில தொழில் நிறுவனங்களில் அநேக வருடங்கள் எடுக்கும் என்று நினைத்த அந்த ஆதாயங்களும் அந்த ஆசீர்வாதங்களும் சில நாட்களில் உனக்காக திறக்கப்படும், கொடுக்கப்படும்। கையை தட்டுறவங்க தூத்துக்குடியில் இருக்கீங்களா? इस सूरज के नीचे सीजन है। இந்த சூரியனுக்கு கீழே காலங்கள் உண்டு। समय, காலங்கள்। सुलेमान कहता है, சாலமோன் சொல்லுகிறான், रोने का एक समय, சாலமோன் சொல்லுகிறான், அழ ஒரு காலம் உண்டு, हंसने का एक समय, நகைக்க ஒரு காலம் உண்டு, बोने का एक समय है, ஒரு காலம் உண்டு, काटने का एक समय, அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு। हर एक के लिए एक सीजन है। ஒவ்வொன்றிற்கும் காலம் இருக்கிறது। सीजन, காலம்। उस ऋतु में आप फल की प्रतीक्षा कर सकते हैं। அந்த காலம் இல்லாமல் உங்களுக்கு பலன் கிடைக்காது। आम का एक सीजन है। மாம்பழத்துக்கு, மாங்காவுக்கு ஒரு சீசன் இருக்கு। जनवरी से जून के बीच में आपको आम मिलेंगे, वह उसका सीजन है। மாம்பழம் பழுப்பதற்கும் அது காய் வந்து வெளியே வர்றதுக்கும் ஜனவரியில இருந்து ஜூன் மாதம் ஒரு 6 மாத காலம் ஆகிறது, या फिर शायद उसमें 3 महीने, இல்ல ஒரு 3 மாதம் எடுக்கிறது। अगर आप सितंबर में जाकर आम को खोजेंगे तो शायद जरूरी नहीं कि वह आपको मिले। சில சமயத்துல நீங்க செப்டம்பர்ல போய் பார்த்தா ஐயா சீசன் முடிஞ்சிருச்சியா அப்படினா பழம் கிடைக்க கூட வாய்ப்பு இல்ல, कारण वह एक खास सीजन में ही मिलता है। காரணம் என்றால் அது தக்க காலத்தில், அதனுடைய காலத்தில் மாத்திரமே அது வரும்। यह सूरज के नीचे रहने वाली चीजों का एक समय है, एक काल है, उसी समय में उससे आप फल की प्रतीक्षा करें। சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா காயோ கனியோ விருட்சங்களோ மரமோ செடியோ இவைகளுக்கு காலம் இருப்பதனால சூரியன் நிர்ணயிக்கிற காலத்தில் மட்டும்தான் இவைகளால பலன் கொடுக்க முடியும்। सुलेमान यूं कहता है, सूरज के नीचे की चीजों का एक समय है। சாலமோன் சொல்லுகிறான், சூரியனுக்கு கீழே தான் காலம்। तो मेरा सवाल सुलेमान, अगर सूरज के परे हुआ तो? ஏன் கேள்வி என்னன்னா, சாலமோனே அப்ப சூரியனுக்கு வெளியில? प्रकाशित वाक्य में एक वचन है, நான் ரெவலேஷன்ல இருந்து வெளிப்பாட்டுல இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு लिखा है, उस नगर में धर्म का सूरज ही प्रकाश देगा। அங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தில் நீதியின் சூரியன் பிரகாசிக்கும்। वहां इस सूरज की आवश्यकता नहीं, அங்கே சூரியனின் அவசியம் இல்லை। वहां एक नदी बहती है, அங்கே ஒரு நதி ஓடும்। वहां एक दूसरा सूरज है। ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிறது, இது அந்த சூரியன் அல்ல, இது வேற ஒரு நீதியின் சூரியன்। यीशु है वे सूरज, இயேசு என்கிற நீதியின் சூரியன்। वहां एक नदी है, அங்கே ஒரு நதி இருக்கிறது। उस नदी के इस पार और उस पार पेड़ लगे हैं, அந்த நதிக்கு அப்புறத்திலும் இப்புறத்திலும் மரங்கள் நிற்கிறது। उन वृक्षों में फल हैं, அந்த மரங்களில் கனிகள் உண்டு। आज तक ऐसे फलों को नहीं देखा होगा, 12 ही महीनों 12 अलग अलग तरीके के फल। ஆனால் இதுவரை நீங்கள் பார்த்திராத அப்படிப்பட்ட மரம் என்னன்னா, இந்த மரத்துடைய முக்கியத்துவம் என்னன்னா 12 மாசமும் 12 விதமான கனிகளை கொடுக்கிற அடக்கையே ராகாபா ஷச்சே। यहां पर सीजन है करके बोला था, यह सीजन के बाहर है। இங்கே சொல்லுகிறது, உனக்கு காலம், நீ காலத்திற்கு உட்பட்டவன், ஆனால் இங்கே நீ காலத்திற்கு அப்பாற்பட்டவன்। विज्ञान कहता है, अगर कोई समय के परे जा सकता है तो उस समय उस व्यक्ति की जो उम्र होगी वो वहीं ठहर जाएगा। சாஸ்திரம் சொல்லுகிறது, இந்த சூரியனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது நீங்கள் எப்படி இளமையோடு இருக்கிறீர்களோ அந்த இளமை உங்களை பற்றிக்கொள்ளும் நிரந்தரமாக। एक काफी प्रख्यात इंग्लिश मूवी है, ஒரு பிரபலமான ஒரு ஆங்கில திரைப்படம்। उस मूवी का आधार, उसका विषय एल्बर्ट आइंस्टाइन है, एक वैज्ञानिक है। वह वैज्ञानिक अपने 32 साल की उम्र में इस समय की परिधि से बाहर निकलने का प्रयास करता है। निकलने के पहले वह अपनी 12 साल की बेटी से, यह वैज्ञानिक जो है वह अपनी 12 साल की बेटी से मिलता है और फिर वो उस समय की परिधि से बाहर निकलता है। अब जब वह वापस आता है, उसकी उम्र अब भी 32 साल ही है, लेकिन उसकी बेटी की उम्र अब 90 साल हो चुकी है। ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய கருத்தின்படி, அவருடைய விஞ்ஞான அறிவின்படி ஒரு படம் ஆக்கப்பட்டிருக்கு। அந்த படத்துல என்னன்னா, 32 வயது உள்ள ஒருவர் காலத்தின் கட்டுப்பாட்டையும் மீறி அவர் காலத்திற்கு அப்பாற்படுகிறார்। நேச்சுரலை விட்டு அவர் வேற சூப்பர் நேச்சுரலுக்கு போறார்। அப்படி போகும்பொழுது அவருக்கு வயது 32. ஆனால் வெகு வருடங்கள் கழித்து, நல்ல கவனிங்க, இந்த 32 வயது உள்ளவர் மறுபடியும் இந்த நேச்சுரல்ல வந்து பார்க்கிறாரு, இங்க என்னன்னா
அவர் 32 வயதா இருக்கும் பொழுது அங்கே இருந்த அவருடைய சின்ன குழந்தை, பெண் குழந்தை இப்பொழுது 96 வயதாகிறது அவளுக்கு. ஆனால் இவர் அந்த 32 வயதோடவே இருக்கிறார். कहने का मतलब अगर कोई उस समय की परिधि से बाहर निकल सकता है, என்னன்னா அந்த நேரத்தின் கட்டுப்பாட்டை விட்டு நீங்கள் வெளியே இறங்க முடியும். उसके लिए विज्ञान सिखाता है कि आपको इस समय की परिधि से निकलकर दूसरे जोन में, दूसरे परिधि में जाना होगा. लेकिन बाइबल हमें सिखाती है कि आपको कहीं जाने की जरूरत नहीं है. यह सूरज जो है वो सूरज के पास में आइए. इसके नीचे आते ही आपका माइंड, आपकी समझ, आपका शरीर सब कुछ बदल जाएगा. இதை விட்டு, இந்த காலத்தை விட்டு நீ வெளியே வந்து அந்த காலத்திற்கு போ. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த சூரியன் அல்ல, ஆதியிலே தேவன் படைத்த சூரியன் அல்ல, அதற்கு முன்பதாகவே இருந்த ஒரு வெளிச்சம், அது கிறிஸ்து என்கிற வெளிச்சம், அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீதியின் சூரியன் என்று அழைக்கப்படுகிற அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு கீழே நீ தேடி கூட ஓட வேண்டாம். நீ நிற்கிற இடத்துல நின்று அந்த வெளிச்சத்தை விசுவாசிக்கும் பொழுது உன்னுடைய இளமை எப்பொழுது கைய தலைக்கு மேல தூத்துக்குடி. एक और समझने वाली बात बताता हूं. இந்த சூரியனுக்கு கீழே இன்னொரு விஷயம் இருக்கிறது, உங்களுக்கு புரிவதை போல சொல்லுகிறேன். इस सूरज के नीचे जन्मे सभी जन, இந்த சூரியனுக்கு கீழே பிறக்கிற எல்லா वे सब इस आकाश के नियम के अधीन रहते हैं. இந்த சூரியனுக்கு கீழே பிறக்கிறவர்கள் வானத்தின் நியமத்திற்கு உட்பட்டவர்கள். इस आकाश के नीचे का एक नियम है. வானத்துல ஒரு கட்டளை, ஒரு நியமம் இருக்கிறது. अय्यूब की पुस्तक 38वां अध्याय, அதனுடைய 31 இருந்து 33 வரை வாசிக்கிறேன். पढ़िए. அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ, அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டளைகளை அவிழ்ப்பாயோ, ராசிகளை அதினதின் காலத்திலே. इन तारों के बंधन है, जंजीर है, उन्हें बांध दिया तो बंध जाते हैं. இந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு சங்கிலி இருக்கிறது, இது கட்டினால் கட்டினதுதான். 33ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ. यहाँ जो जन्म लेते हैं सभी जन, அதனுடைய கட்டளை என்னவென்றால் இங்கே பிறக்கின்ற சகல ஜனங்களும், यहाँ जो सूरज है, இங்கே வச்சிருக்கிற சூரியன், यहाँ रखा हुआ चांद, இங்கே இருக்கிற சந்திரன், साथ में रखे हुए तमाम तारागण, இருக்கிற நட்சத்திரங்கள், जन्म लेने वाला हर इंसान इन शक्तियों के अधीन रहता है. பிறக்கிற பூமியில் பிறக்கிற எந்த ஒரு மனிதனும் இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த நட்சத்திரத்தின் வல்லமைக்கு கீழே வந்து விழுகிறார். अगर इन नक्षत्रों में कुछ गड़बड़ी होती है तो उसका प्रभाव उस व्यक्ति पर भी पड़ता है. அவர்கள் பிறக்கும் போது அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தின், जिसे हम एस्ट्रोलॉजी कहते हैं, அந்த சம்பிரதாயத்தின் சாஸ்திரத்தின்படி, வான சாஸ்திரத்தின்படி பிறக்கிற அவர்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. வசனத்தையும் வாசிச்சிட்டோம். அந்த நட்சத்திரத்துல தோஷம் இருந்தா அவர்களுக்கும் அந்த தோஷம் வரும். और पूरी दुनिया इस बात का यकीन भी करती है. உலகம் முழுவதும் அதைத்தான் விசுவாசிக்கிறார்கள். நட்சத்திரத்துல பிரச்சனைனா உங்களுக்கு சனி. गुणकारी नक्षत्र भी हैं, दोष करने वाले नक्षत्र भी हैं. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அந்த நட்சத்திரத்துக்கு நடுவுல நல்ல நட்சத்திரம் இருக்கிறது, தோஷம் மிகுந்த நட்சத்திரம் இருக்கிறது. कुछ आपको फायदा पहुंचाने वाले, कुछ आपकी वजह से दूसरों को फायदा पहुंचाने वाले, ऐसे विभिन्न प्रकार के नक्षत्र होते हैं. मुझे उनकी डिटेल्स तो नहीं पता. நட்சத்திரத்துல பல ரகங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு ஆசீர்வாதமான நட்சத்திரம் இருக்குது, உலகத்துல சபிக்கப்பட்ட, அதாவது दूषणத்தையும் சாபத்தையும் கொண்டு வருகிற நட்சத்திரம் இருக்கிறது. उस नक्षत्र की चाल और उस व्यक्ति के जन्म के समय वगैरह को देखकर आपके भविष्य को बताने वाले कई सारे लोग भी हैं. इस संसार में जन्मा हर व्यक्ति उन नक्षत्रों के नियम के अधीन ही अपने आप को पाता है. உலகத்துல பிறந்த சகல உயிர் வாழுகிற மனிதர்களும் இந்த நட்சத்திரத்தின் இந்த ஆளுகைக்கு கீழ தான் பிறந்திருக்கிறாங்க. अब मैं अपनी विशेषता बताता हूं. இப்போ நம்ம ஸ்பெஷாலிட்டி சொல்லுவோம். जब हमारा पहला जन्म हुआ तो इसमें से किसी एक नक्षत्र, किसी एक स्टार के अधीन हम आए. ஆதியிலே முதலாவது தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது நாமும் இந்த இயற்கை संबंधப்பட்ட இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு கீழ தான் நம்மளும் பிறந்தோம். अब इसमें कई सारी चीजें नुकसानदेह होंगी, कई सारी चीजें फायदेमंद होंगी. अब भले ही वो प्रधानमंत्री ही क्यों ना हो, लाभ और नुकसान दोनों साथ चलेंगे. இந்த நட்சத்திரத்துக்குள்ள பிறந்த உங்களுக்கு ஆசீர்வாதமும் வரும், தோஷமும் வரும். அது பிரதம மந்திரி ஆனாலும் நல்ல நேரம் முடிஞ்ச உடனே தோஷம் ஆரம்பிச்சிடும். लेकिन एक और तारा है, क्या आप जानते हैं? ஆனால் இந்த ராத்திரியில தூத்துக்குடிக்கு வேற ஒரு நட்சத்திரத்தை அறிமுகம். इस तारे को अभी तक कोई नाम नहीं दिया गया है. இந்த ஸ்டாருக்கு இதுவரைக்கும் பேரே விடல. 2000 साल के पहले, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, जब ज्योतिषी समझने की कोशिश कर रहे थे, சாஸ்திரிகள் நோக்கி பார்க்கும் பொழுது आकाश में एक नक्षत्र उनके सामने आता है. ஒரு நட்சத்திரம் தோன்றினது. सौर मंडल में अभी तक नजर न आने वाला नक्षत्र. நட்சத்திரம் வேற எந்த காரியத்துக்கும் உட்படாதது. मत्ती कहते हैं उस तारे को देखते ही वे लोग आनंद से भर गए.
மத்தேயு சொல்லுகிறான் இந்த நட்சத்திரத்தை கண்டவுடனே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டானது. जब वह तारा सामने आया, एक व्यक्ति का जन्म हुआ और उस व्यक्ति का नाम जीसस है. நட்சத்திரம் தோன்றின பொழுது அந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு காரியம் தெரியும். जिन जंजीरों की बात अय्यूब करता है, उसी जंजीरों को तोड़ करके आने वाला तारा. இந்த யோபு சொன்ன வானத்து நட்சத்திரங்களின் தோஷங்களையும் வானத்து நட்சத்திரங்களின் கட்டுப்பாட்டையும் ஆளுகையும் உடைத்து எறிந்து புதிதாய் பிறந்த ஒரு நட்சத்திரம் இது. यहाँ पर यीशु मसीह पर विश्वास करने वाले लोग इस तारे मंडल के नीचे अधीन में आने वाले नहीं, बल्कि इस तारे के नीचे अधीन में आने वाले हैं. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நீங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு கீழே அல்ல, புதிதாய் வந்திருக்கிற இந்த இயேசு என்கிற நட்சத்திரம். जब मैंने मां के गर्भ से जन्म लिया तब मैंने इस तारे के अधीन में जन्म लिया था, लेकिन जब मैंने वचन को सुन करके यीशु को ग्रहण किया तब मैं इस तारे के अधीन में हो गया. நான் வெளிவந்த பொழுது இந்த நட்சத்திரத்துக்கு அடிமைப்பட்டிருந்தேன். ஆனால் வசனம், சத்தியம், கிருபை என்கிற உண்மையை நான் அறிந்து கொண்ட பின்பதாக இந்த நட்சத்திரத்தின் ஆளுகைக்கு கீழே நான் வந்துவிட்டேன். प्रेरित पौलुस कहते हैं, अब जो कोई मसीह में है वह नई सृष्टि है, पुरानी बातें बीत गई, देखो सब नई हो गई. பவுல் சொல்கிறான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. इस नक्षत्र के अधीन अगर आपका नक्षत्र और समय पता हो तो कोई भी जादू टोना करने वाला आपको बर्बाद कर सकता है. நட்சத்திரத்துக்கு கீழே பிறந்தவர்களுடைய நட்சத்திரமும் அவர்களுடைய தோஷமும் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தையும் அறிந்தால் மந்திரவாதிகளால் உங்களுக்கு செய்வினையோ இல்ல மந்திரமோ வைக்க முடியும். जादू टोना कर सकते हैं, नुकसान पहुंचा सकते हैं, बर्बाद कर सकते हैं. உங்களுக்கு சாபத்தை கொண்டு வர முடியும், மந்திரத்தை செய்ய முடியும். लेकिन एक और नक्षत्र है जिसके अधीन अगर आप जन्म लेते हैं तो कोई भी मंत्रवादी आ जाए, कोई भी जादू टोना करने वाला आ जाए, वो कंफ्यूज हो जाएगा और वो आपको कुछ भी नहीं कर पाएगा. और उस तारे का नाम है यीशु मसीह, जिसे भोर का तारा कहा गया है, जो भाग्यशाली तारा है. इस तारे के अधीन में अगर मैं हूं तो मुझे देखकर वो सूरज शर्मा जाएगा. சூரியனுக்கு கீழே வந்த என்னை பார்த்து அந்த சூரியன் வெட்கப்படும், தலை குனியும். क्या आपका दिल किसी वजह से परेशान है? आप परमेश्वर से प्रार्थना के उत्तर चाहते हैं. परमेश्वर आज आपसे बात करना चाहता है. ग्रेस फैमिली इंटरनेशनल मिनिस्ट्रीज के YouTube चैनल में आपका स्वागत है. यदि आप एक चैनल पहली बार देख रहे हैं तो नीचे लिखे सब्सक्राइब बटन को दबाना और अपलोड किए जाने वाले हर कार्यक्रम की जानकारी पाने के लिए नीचे दिख रेखी खड़ी के निशान को दबाना न भूलें.